அதாவது ஒவ்வொரு கட்சியும் எதுக்கு ஆரம்பிக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு கட்சியும் ஒரு நல்ல எண்ணத்தோட மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற ஒரு எண்ணத்தோட தான் கட்சி ஆரம்பிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு திரு கேப்டன் அவர்கள் ஆரம்பித்த ஒரு இயக்கம், அவர் இந்த கட்சியை ஆரம்பித்ததே எப்படின்னா, திமுக போன்ற ஒரு ஒரு சமூக விரோத ஒரு அரசை அகற்ற வேண்டும், ஒரு ஊழல்வாத அரசை அகற்ற வேண்டும், இந்த மாதிரியான ஒரு குடும்ப அரசை அகற்ற வேண்டும் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய வாழ்நாள் முழுவதும் போராடிட்டு வந்தார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவருக்கு கடைசி வரை, அவருடைய உயிர் மூச்சு இருக்கும் வரை அவருக்கு திமுகவால் கொடுக்கப்பட்ட அழுத்தங்கள் தமிழக மக்கள் அனைவரும், நீங்கள் எல்லா அனைவரும் நன்கு அறிவீர்கள். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவர் மேலே நூற்றுக்கணக்கான வழக்குகள் இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கையில் தினமும் கோர்ட்டுக்கு தான் போயிட்டு வந்துட்டே இருந்தார். அவர் திமுக அரசு இருக்கிறப்ப ஒவ்வொரு நாளும் அவருடைய ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், அவருடைய சொத்துக்களை முடக்கும் வேலைகளை திமுக செஞ்சாங்க, அவருடைய கட்சியை முடக்கும் வேலை செஞ்சாங்க, அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு திமுக அவ்வளவு ஆவர்த்தனங்கள் செஞ்சாங்க. அவரை அரசியலிருந்து அகற்ற திமுக அவ்வளவு முயற்சிகள் செஞ்சது. ஒரு ஒரு உச்சக்கட்ட அழுத்தத்திற்கு கேப்டன் அவர்களை திமுக வச்சிருந்தது. அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவர் போராடி எதற்காக யாரை அகற்ற வேண்டும் என்று போராட்டினார்களோ அவருடைய கூட்டணி வச்சது அவருடைய தொண்டர்களும் அவரை நேசித்த மக்கள் யாரும் அதை ஒரு நாள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.